அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நம்மளோட சேவிங்ஸை நமக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சேவிங்ஸை எடுத்துக்கிட்டோன்னா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக டிஃபர் ஆக தான் செய்யும். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தா அவங்களுடைய சேலரியை பேஸ் பண்ணி, ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணி, 2 பேர் இருந்தால் ஒரு மாதிரி செலவாகும், 4 பேர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி செலவாகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணி, ஏஜ்டு பீப்புள் இருக்கக்கூடிய வயசானவங்களை பேஸ் பண்ணி, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பேஸ் பண்ணி இந்த சேவிங்ஸுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடக்கூடியதாக தான் இருக்கும். எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுனாலும் ஓகே, நம்மளோட நீட்ஸுக்கான செலவுங்கிறது 50 to 70% ஆஃப் அவர் சேலரியாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இதை விட்டு தாண்டிடாமல் பார்த்துக்கணும். நீட்ஸுங்கிறது நம்மளோட எசென்ஷியல்ஸ், ரெண்ட்டு, ஃபுட்டு, மெடிசன்ஸு, இது எல்லாமே இந்த நீட்ஸில் தான் அடங்கும். அப்புறம் வான்ஸுக்கு 10 to 20% ஆஃப் அவர் சேலரி தான் கண்டிப்பாக இருக்கணும். இது நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கலாம், இல்லாட்டினா நம்மளோட வேலையை ஈஸி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வாங்குறதுக்காக இருக்கலாம். அப்புறம் சேவிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக குறைஞ்சது 10% இருந்தே ஆகணும். இதை கூட்டிக்கலாம், பட் எக்காரணத்தை கொண்டு குறைச்சிடக்கூடாது. இப்போ ஒருத்தர் 20,000 ரூபாய் பெர் மந்த் சம்பாதிச்சா கூட அதுலேயும் 2,000 ருபீஸை கண்டிப்பாக சேவிங்ஸுக்கு எடுத்து வச்சே ஆகணும். 20,000 ரூபாங்கிறதே ரொம்ப கம்மி தான், ஆனாலும் அதுலேயும் 2,000 ரூபாயை கம்மி பண்ணிட்டாங்க நமக்கு சேலரியில், ஸோ 18,000 தான் வருது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அதையும் மீறி அந்த நீட்ஸோட செலவுக்கே அந்த 18,000 பத்தாட்டினா எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் சேவிங்ஸில் கை வச்சிடவே கூடாது. ஒரு சின்ன ப்ரெஷர் ஆட் ஆகுறது அப்படிங்கிறதுமே என்றைக்குமே நல்லது தான். அப்போ தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸை நம்மளால் திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த சேவிங்ஸில் எக்காரணத்தை கொண்டும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நாம் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய சேவிங்ஸை ஒன்று ஆட்டோமேஷன் பண்ணலாம், இல்லைனா கம்பல்சேஷன் பண்ணலாம். சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரியான ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த சேவிங்ஸை பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கம்பல்சேஷனுக்கு நம்மளை தள்ளிக்கணும். அதில் ஒன்று தான் இந்த கோல்டு சிட் ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம். சேவிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2,000 ரூபாயில் 1,000 ரூபாயை மட்டும் கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி போடக்கூடிய கோல்டு சிட்டை நம்ம ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஷாப்பாக பார்த்து தான் செலக்ட் பண்ணி போடணும். ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா? 1,000 ரூபாய் போடுறதுனாலாம் என்ன பொருள் வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறத பேஸ் பண்ணி லைட் வெயிட் ஜுவல்லரிஸுமே அந்த கலெக்ஷன்ஸுமே நிறைய ஷாப்ஸில் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. பிலோ 1 கிராம்லேயே ரிங்ஸ் அவைலபிளாக இருக்குது, பெண்டன்ட் அவைலபிளாக இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கலாம். ஆக மொத்தத்துக்கு கோல்டாக சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இந்த சிட் ஸ்கீமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அப்படின்னு ஒரு 500 ரூபாயை நாம் எப்போதுமே கரெக்டாக சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். எமர்ஜென்சிங்கிறது சடன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்படி ஏதாவது சடனாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு திடீர் செலவு வரும்ல, அந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட லிக்விடாக கொஞ்சம் கேஷ் இருக்க தான் செய்யணும். அப்படி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நாம் ஒரு கடனாக வாங்குற மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த ஃபண்டுக்குள்ளேயே நாம் வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். வெளியில் கடன் வாங்கினா கொடுப்போம்ல, அதே மாதிரி இது நம்மக்கிட்டே நம்ம வாங்கிக்கக்கூடிய கடனாக தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு இது வழியாகவே எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு 6,000 வரைக்கும் நம்மளால் சேர்க்க முடியும். பெர் மந்த்து 500னா 6, அதாவது 12 மந்த்ஸுக்கு 6,000 ருபீஸ் வரும். அப்புறம் இன்னொரு 500 ரூபாயை ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்ஸுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டினா ரிலேட்டிவ் சடனாக வராங்கன்னா அவங்களுக்கு நாம் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கல்யாணம், காது குத்து, இப்படி எதுக்காவது மொய் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு 500 ருபீஸை நாம் செப்பரேட்டாக சேவ் பண்ணணும். இது தவிர வேறு சில சேவிங்ஸையும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி காயின் சேவ் பண்ணுறது. நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரும்போது பேலன்ஸ் வரக்கூடிய சில்லறை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் போட்டோ இல்லாட்டினா அதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கியோ நம்ம சேவ் பண்ணலாம். இந்த மாதிரியான சில்லறை காசு சேவிங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக அமௌண்ட்டை வச்சு சேவ் பண்ணும்போது மட்டும்தான், ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். ஸோ செலவுக்கு ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் ஃபிசிக்கலான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே நம்ம காசை டச் பண்ணி செலவு பண்ணும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் 2வது, செலவு பண்ணும்போது சேமிப்பு பண்ணுறது. இப்போ மளிகை பொருள் ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்க போகிறோன்னா அதில் ஒரு 20 ரூபாயை நம்ம சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1,980 ரூபாய்க்கு வாங்கினோன்னா அதுக்கு பேர் தான் செலவில் சேமிப்பு பண்ணுறது. குறைஞ்சது 1 ரூபாயாவது நம்ம செலவு பண்ணும்போது சேமிப்பு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஏன்னா 1 ரூபாங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தானே.
இது நமக்கு சேவிங்ஸை ஹேபிட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சில்வர் காயின் சேவ் பண்ணலாம். ஏன்னா சில்வரோட ரேட்டுமே நமக்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. இன்க்ரீஸ் ஆனது சடனாக குறைஞ்சிச்சு, இப்போ அகைன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை சும்மா ஒரு மாதத்துக்கு 1 கிராம் 2 கிராம் இல்லாட்டினா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சேவிங்ஸை பிரித்து பண்ணும்போது நம்மக்கிட்ட லிக்விடாகவும் கேஷ் இருக்கும், கோல்டாகவும் இருக்கும். கோல்டுங்கிறது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்ல ரேட்டு. ஸோ அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சடன் எக்ஸ்பென்சஸையும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்புறம் சேவிங்ஸை நம்மளால் ஒரு ஹேபிட்டாகவும் மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி சேவிங்ஸ். பாய்.